வணக்கம். பதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைவது உறுதி. பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை இலக்கை எட்டியுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சம நீதியும் சம உரிமையும் கிடைக்க உலக மகளிர் நாளில் உறுதி கொள்வோம். வைகோ மகளிர் தின வாழ்த்து. கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு. 3 பேருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து உத்தரவு. போர் சூழல் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $90.90 நிர்ணயம். ஓம் பிர்லாவை தகுதி நீக்கம் செய்ய கோரிய மசோதா திங்கட்கிழமை மக்களவையில் விவாதம். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 10 ஆண்டுகளில் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி என்ற இலக்கை 4 ஆண்டுகளில் எட்டியுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகள் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டு காலம் தொடரப்போகும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக்குவதுடன் சர்வதேச தரத்துடன் உலக நாடுகளுடன் போட்டி போடக்கூடிய அளவுக்கான வளர்ச்சியை நிச்சயம் பெற்றிருக்கும் எனவும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக மகளிர் தினத்தையொட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலக மகளிர் நாளின் 115வது ஆண்டு விழா இந்த ஆண்டு ஐநா மன்றத்தால் பெண்களுக்கு அனைத்து துறைகளிலும் சம வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற முழக்கத்துடன் கொண்டாட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சங்ககாலம் தொட்டு தாய்மார்கள் அறத்தின் வடிவமாகவும் மான உணர்ச்சியை பிள்ளைகளிடம் ஊட்டும் வீர மகளிராகவும் கருதப்பட்டனர் எனவும், திராவிடர் இயக்கம் மகளிர் விடுதலைக்காக குரல் கொடுத்து போராடி வருவதாகவும் வைகோ பெருமிதம் தெரிவித்துள்ளார். அதே சமயம் நாடாளுமன்றம், சட்டமன்றம் ஆகியவைகளில் மகளிருக்கு 33 விழுக்காடு பிரதிநிதித்துவம் அளிப்பது இன்னும் எட்டா கனியாகவே உள்ளதாக சுட்டிக்காட்டிய வைகோ அது சட்டமாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய உணர்வுகளோடு உலக மகளிர் நாளில் பெண் இனத்தின் மாண்பு காக்க நம் சகோதரிகளுக்கு சம நீதியும் சம உரிமையும் கிடைக்க உறுதி கொள்வோம் என்றும் மகளிர் தினத்தையொட்டி வைகோ வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பேருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து கோவை மாவட்டம் மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை பீளமேடு விமான நிலையம் பின்புறம் பிருந்தாவன் நகரில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இரவு ஆண் நண்பருடன் கல்லூரி மாணவி பேசிக் கொண்டிருந்தார். அங்கு சென்று 3 பேர் கொண்ட கும்பல் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். இந்த வழக்கில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர்களான கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகியோரை துடியலூர் அருகே போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி சுந்தரராஜன் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. அதன்படி 270 பக்கங்களில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டன. சாட்சிகள் விசாரணை கடந்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கியது. கல்லூரி மாணவி, மாணவியின் ஆண் நண்பர், மாணவியின் தாய், காவல்துறை அதிகாரிகள் உட்பட பலரும் சாட்சி அளித்தனர். அதன் பேரில் 21 நாட்களில் சாட்சிகள் விசாரணை முடிவடைந்தது. இந்த வழக்கு விசாரணை கோவை மகளிர் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கைது செய்யப்பட்ட 3 பேருமே குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கிய நீதிபதி கூட்டு பாலியல் என்ற பிரிவில் 3 பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து அதிரடியாக உத்தரவிட்டார். எதிர்த்தரப்புல பாத்தீங்கன்னா எல்லா விதமான இதையுமே அவங்க சேலஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒரு ஆர்குமெண்ட் இருந்துச்சு, why the victim, அவங்க ஏன் அந்த டைம் அங்க போனாங்க அப்படின்னு. 10:45க்கு ஒரு விமன் ஒரு இடத்துக்கு போனா she cannot be subjected to rape. அது பண்ண முடியாது. அது பிகாஸ் நமக்கு அதாவது இப்போ அவங்க போனாங்க, அந்த இடத்துல போனப்ப இந்த அக்கரன்ஸ் எதுவுமே நடக்கலைன்னா அந்த பொண்ணு அங்க ஏன் போனாங்கிற கேள்வியே இல்லை. அவங்களோட ஒரு நெசசிட்டிக்காக அங்க போயிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் அந்த தம்பிக்கும் தட் தே வர் நாட் லவ்வர்ஸ், ஒரு தவறான பழக்கங்கிற மாதிரி கூட ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சு. பட் அது அப்படி கிடையாது. அது அவரே அவருடைய கிராஸ்ல கேட்கும்போது PW1 அந்த தம்பி he has answered it very clearly. அதான் சொன்னேன்,
அந்த ஸ்ட்ராங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த கேஸ் அப்படிங்கிறது இருக்கு. அமெரிக்கா ஈரான் போரால் கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கச்சா எண்ணெய் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. அமெரிக்கா ஈரான் போரால் கச்சா எண்ணெய் விலை 2 ஆண்டுகளில் இல்லாத வகையில் உயர்ந்துள்ளது. ஈரான் கடற்படையின் ட்ரோன் ஏவும் கப்பல் உட்பட 30க்கும் மேற்பட்ட கப்பல்களை தகர்த்ததாகவும் கடந்த 72 மணி நேரத்தில் ஈரானில் 200 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானின் மிகப்பெரிய ட்ரோன் ஏவும் போர்க்கப்பலை தகர்த்தும் அது தற்போது எரிந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கியதிலிருந்து இதுவரை 30க்கும் மேற்பட்ட ஈரான் போர்க்கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த 72 மணி நேரத்தில் ஈரானின் சுமார் 200 இலக்குகள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. பூமிக்கு அடியில் ஈரான் அமைத்துள்ள ஏவுகணை தளங்கள் மீது அமெரிக்காவின் P-2 குண்டுவீச்சு விமானங்கள் 2000 பவுண்ட் எடையுள்ள பல குண்டுகளை போட்டுள்ளன. இதனிடையே அமெரிக்கா ஈரான் போரால் கச்சா எண்ணெய் விலை 2 ஆண்டுகளில் இல்லாத உயர்வை கண்டுள்ளது. ஒரு பீப்பாய்க்கு 9 விழுக்காடு விலை உயர்ந்து 93 அமெரிக்க டாலர் உயர்ந்துள்ளது. 20% கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடைபெறும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதால் இவ்வாறு விலை உயர்ந்துள்ளது. போரால் வளைகுடா நாடுகள் எண்ணெய் உற்பத்தியை 2 நாட்களில் நிறுத்தக்கூடும் என கத்தார் தகவல் தெரிவித்துள்ளது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை தகுதி நீக்கம் செய்ய கோரிய மசோதா மீதான விவாதம் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது கட்ட அமர்வு திங்கட்கிழமை முதல் தொடங்குகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதற்கட்ட அமர்வில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேச அனுமதி மறுத்தது தொடர்பாக கேள்வி எழுப்பி அமளியில் ஈடுபட்ட 8 எம்பிக்கள் நீக்கப்பட்டனர். மேலும் எதிர்க்கட்சி பெண் உறுப்பினர்கள் சிலர் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியை அவமரியாதை செய்யும் வகையில் நடந்து கொள்ள திட்டமிட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா வெளிப்படையாகவே அறிவித்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் 118 பேர் கையெழுத்திட்ட தீர்மானத்தை மக்களவை செயலாளரிடம் வழங்கினர். இந்நிலையில் இந்த தீர்மானம் மீதான விவாதம் வரும் திங்கட்கிழமை மக்களவையில் நடைபெறுகிறது. தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது ஓம் பிர்லா அவையை வழிநடத்தாமல் ஆளும் கட்சி எம்பிக்கள் வரிசையில் அமர்ந்து தீர்மானத்தை கவனிப்பார். மேலும் தீர்மானத்தை தாக்கல் செய்யும் போது எதிர்க்கட்சி தரப்பில் குறைந்தது 50 பேர் எழுந்து நின்று தீர்மானத்திற்கு ஆதரவை தந்தால் மட்டுமே அது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சற்று உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 8, 9 ஆகிய தேதிகளில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் தேதிகள் மார்ச் 15 அல்லது 16ஆம் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளை தேர்தல் ஆணையமும் தீவிரப்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கடந்த 25, 26ஆம் தேதிகளில் தமிழகம் வருகை தந்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரளாவில் தனது ஆய்வை முடிக்கும் தேர்தல் ஆணையர்கள் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்கின்றனர். மேற்கு வங்கத்தில் 5 முதல் 7 கட்டங்களாகவும் மற்ற 4 மாநிலங்களில் ஒரே கட்டமாகவும் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் தேதி மார்ச் 15 அல்லது 16ஆம் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக மகளிர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது.
இதனையொட்டி அரசியல் தலைவர்கள் பெண்களுக்கு வாழ்த்து கூறி வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், எண்ணற்ற திட்டங்களால் நமது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு மகளிர் வெல்லும் தமிழ் பெண்களாக வரலாறு படைத்து வருவதாக நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். அடுத்து அமையவுள்ள திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் இப்போதே அறிவித்துள்ளதுடன் 3 மாதங்களுக்கான தொகையை முன்பணமாகவும் 2000 ரூபாயை கோடைகால சிறப்பு நிதியாகவும் தமிழ்நாடு முழுவதும் 1.31 கோடி மகளிரின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைத்து அவர்கள் மனமகிழ செய்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தரமான கல்வியும் உயர் வேலை வாய்ப்புகளும் தன்னிறைவும் பொருளாதார சுதந்திரமும் அனைத்துக்கும் மேலாக சிறந்த உடல்நலமும் கொண்டவர்களாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மகளிரையும் உயர்த்தும் சமூக விடுதலை இலக்கினை அடுத்த 5 ஆண்டுகளில் உறுதியாக அடைவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாதம் தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் வாக்குறுதி அளித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாமல்லபுரத்தில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சாதனை பெண்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய விஜய், சிங்க பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வாக்குறுதிகளை வெளியிட்டார். அதில் பெண்கள், குழந்தைகளுக்கு, முதியோருக்கு என தனி இலாக்கா உருவாக்கப்பட்டு அது தனது நேரடி கண்காணிப்பில் இருக்கும் என தெரிவித்தார். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும் எனவும், பெண்களின் திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம், தரமான பட்டு சேலை அண்ணன் சீராக வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து வெற்றி பயணம் திட்டமாக அனைத்து அரசு பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம் எனவும், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ராணி வேலுநாச்சியார் படை உருவாக்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்துள்ளார். 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். இப்படியான அந்த மகிழ்வை பங்கேற்பதில் தமிழக வெற்றிக் கழகமும் நாமும் பெரும் மகிழ்ச்சி அடைவதை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வி கண் திறந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவரை கொள்கை தலைவர்களில் ஒருவராக ஏற்ற ஒரு இயக்கம்தான் நம்ம தமிழக வெற்றிக் கழகம். நமது கல்வி சார்ந்த கனவுகளில் ஒன்றாக கல்வி இடைநிற்றல் என்பதை இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ள திட்டம்தான் காமராஜர் கல்வி உறுதி திட்டம். இடைநிற்றலுக்கான காரணங்களில் ஒன்றாக பொருளாதார குறைபாடும் இருக்கிறது. இதை உணர்ந்ததால் தான் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாகவே கூடாது என்று எண்ணுகிறோம். அந்த எண்ணத்தின்படி நம் விருப்பத்தை நிறைவேற்ற இடைநிற்றலே இல்லாமல் செய்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி, கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அறிவித்துவிட்டு அது பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் என்று கட்டுப்பாடு விதித்ததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் உட்பட குறிப்பிட்ட அந்த ஒரு பேருந்துக்காக காத்திருக்கும் அவல நிலை உள்ளது. எனவே அந்த நிலை மாற வேண்டும். மேலும் குடும்பங்களில் ஏற்படும் சூழலால் அவசர மற்றும் அத்தியாவசிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படும். அது மாதிரியான நேரங்களில் கையில் காசில்லை என்றால் அந்த பயணத்தை கவலையுடன் தவிர்க்க வேண்டிய நிலையும் ஏற்படும். இது போன்ற தர்ம சங்கடமான நிலையை தவிர்ப்பதற்காக அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். நாடு முழுவதும் வீட்டு உபயோக மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளது. இந்தியாவில் சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் அந்நிய செலவாணி மதிப்பை கணக்கில் கொண்டு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள்
ஒவ்வொரு மாதமும் எரிபொருள் விலையை மாற்றியமைத்து வருகின்றன. அந்த வகையில் மார்ச் மாதம் முதல் வாரத்தின் இறுதி நாளான இன்று வீட்டு உபயோக பயன்பாட்டிற்கான 14.2 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. அதன்படி தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில் வணிக சிலிண்டரின் விலை 115 ரூபாய் உயர்ந்து புதிய விலையாக 2043 ரூபாய் 50 பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஜூன் மாதத்திற்கு பின் வணிக சிலிண்டர் விலை தற்போது மீண்டும் புதிய உச்சம் அடைந்துள்ளது. 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 60 ரூபாய் உயர்ந்து 928 ரூபாய் 50 பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் மத்திய கிழக்கில் போர் விரிவடைந்து வரும் நிலையில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்குமாறு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் அவசர கால உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்துள்ளது. உள்நாட்டில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் அரிதாக பயன்படுத்தப்படும் இந்த அவசரகால அதிகாரத்தின் கீழ் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 1,20,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து தங்கம் விலை படிப்படியாக குறைந்து நகை பிரியர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வகையில் நேற்றைய நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 160 ரூபாய் குறைந்து 14,960 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,280 ரூபாய் குறைந்து 1,19,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து இன்று தங்கம் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 90 ரூபாய் உயர்ந்து 15,050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 1,20,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்நிலையில் வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அண்டை நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் அதிபர் மசூத் பெஷெஷ்கியான் மன்னிப்பு கோரியுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல்களுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கு நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மற்றும் கட்டமைப்புகளின் மீது ஈரானின் படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதில் சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரானின் படைகள் தாக்கி வருவதால் மத்திய கிழக்கில் மிகவும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் இந்த போரில் ஈரானால் தாக்கப்பட்ட அண்டை நாடுகளிடம் தான் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக ஈரானின் அதிபர் மசூத் பெஷெஷ்கியன் அந்நாட்டின் அரசு தொலைக்காட்சி சேனல் மூலம் தெரிவித்துள்ளார். முன்னதாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளின் தாக்குதலில் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானின் தலைமை மதகுரு அயதுல்லா அலி காமெனி கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைவது உறுதி. பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை இலக்கை எட்டியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சம நீதியும் சம உரிமையும் கிடைக்க உலக மகளிர் நாளில் உறுதி கொள்வோம். வைகோ மகளிர் தின வாழ்த்து. கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு 3 பேருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து உத்தரவு. போர் சூழல் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை 90.90 அமெரிக்க டாலராக நிர்ணயம். ஓம் பிர்லாவை தகுதி நீக்கம் செய்ய கோரிய மசோதா திங்கட்கிழமை மக்களவையில் விவாதம். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.